அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவோட மெட்ரோ நெட்வொர்க்க ரிலேட் பண்ணி ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2025ல இந்தியாவோட மெட்ரோ நெட்வொர்க் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ வந்து தாண்டியிருக்கு. சரியா? ஸோ இது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ட் அச்சீவ்மென்ட்டா இருக்கனால, நமக்கு இத வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ 1000 கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த மார்க்க வந்து நம்ம தாண்டியிருக்கோம். சரியா? இந்தியாவுல மொத்தம் எத்தன சிட்டீஸ்ல வந்து மெட்ரோ நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 23 சிட்டீஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தால ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, 23 சிட்டீஸ்ல வந்து நமக்கு மெட்ரோ நெட்வொர்க் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அத தாண்டி பார்க்கிறப்ப, இந்தியா வந்து வேர்ல்டு லெவல்ல மெட்ரோ நெட்வொர்க்கோட அந்த லென்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வேர்ல்ட் லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா. அடுத்தது வந்து சைனா. சைனாவுக்கு அடுத்து 3 பிளேஸ்ல வந்து முன்னாடிலாம் ஜப்பான் இருந்தாங்க. இப்போ வந்து இந்தியா வந்திருக்கு. சரியா? 1000 கிலோமீட்டர்ஸ் ரயில் நெட்வொர்க் இருக்கனால, மெட்ரோ ரயில் நெட்வொர்க் இருக்கனால, ஆப்வியஸ்லி நம்ம பெரிய கண்ட்ரி. ஸோ தட் நம்ப இவென்ச்சுவலி நம்ம டாப் பொசிஷனுக்கு போயிருவோம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ 1000 கிலோமீட்டர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இந்தியாவிலேயே எந்த சிட்டில அதிகமான லென்த்துக்கு மெட்ரோ நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெல்லி. டெல்லியோட டோட்டல் மெட்ரோ நெட்வொர்க் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, 394 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஓகே. 394 கிலோமீட்டர் டெல்லி மெட்ரோவோட டோட்டல் ஸ்பான். சரியா? இப்ப சென்னை மெட்ரோ பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1 முடிஞ்சிருக்கு. ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அது எல்லாமே வந்து வொர்க் வந்து ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா கூட நமக்கு ஒரு 150 அந்த ரேஞ்ச்ல தான் வரும். ஓகேவா? டெல்லி ஐ மீன் சென்னை மெட்ரோ. ஆனா டெல்லி மெட்ரோ அப்படிங்கிறது 394 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. சரி இது எல்லாமே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர் அப்ரூவ்ஸ் டெர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் 8த் சென்ட்ரல் பே கமிஷன் அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பே கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட்டு 7வது பே கமிஷன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். 7வது பே கமிஷன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஏ.கே. மாத்தூர் அவர்கள் தலைமையில இந்த 7வது பே கமிஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இதோட வொர்க்கிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, 2016லேருந்து 26 வரைக்கும். ஓகேவா? இப்ப 2026ல இந்த 7வது பே கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து முடிஞ்சிரும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 8வது பே கமிஷன் அப்படிங்கிறத செட்டப் பண்ணியிருக்காங்க. 8வது பே கமிஷனோட சேர்பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ரஞ்சன பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிறவங்க தான் வந்து 8த் பே கமிஷனோட சேர்பர்சனா வந்து இருக்காங்க. சரியா? ரஞ்சன பிரகாஷ் தேசாய் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த 8த் பே கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன்க்கு ஏத்த மாரி கவர்ன்மென்ட் சர்வன்ட்ஸோட சென்ட்ரல் கவர்ன்மென்ட் சர்வன்ட்ஸோட அந்த வேஜஸ் எல்லாமே வந்து அதுக்கேத்த மாரி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா கொண்டு வருவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆ ஓய்வூதியதாரர்கள் இருக்காங்களே, அவங்களோட பென்ஷனையும் அதுக்கேத்த மாரி கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதான் பொதுவாவே பே கமிஷன் அப்படின்னாலே அவங்களோட வேலை அதுதான். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 விஷயங்கள் முக்கியமா இருந்துச்சு. நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.